என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? என்ன விஷயமா இருக்கும்? ஏன் ரித்திக் அப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க? வீடு தேடி வந்திருக்கேன் வாங்கன்னு கூப்பிடாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. அப்போ நான் வந்ததுல உங்களுக்கு இஷ்டம் இல்லை போல. ஏய் தமிழ், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதான் ஒரு சின்ன ஷாக், வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் சரிதான். அப்புறம் உங்க ஃப்ரெண்டு மினி அவங்கள என்ன ஆளே காணும். ஆபீஸ் பக்கமும் வரதில்ல, கால் பண்ணாலும் அட்டன் பண்றதில்ல. ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க போல மேடம். என்ன சொல்றீங்க? ஆபீஸ்க்கும் வரலையா? அஹ், நானுமே 2 நாள் அவளை பார்க்கல. அதனால எனக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன இது பொறுப்பில்லாத ஆன்சர். உங்க வீட்டுல தானே இருக்கா, இருந்தும் தெரியல காணல. என்ன பதில் இது? நீங்க அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? அ- அது ம் ஆமா. எதுக்கு வெளியில நின்னே பேசிக்கிட்டு? உள்ள போலாமா? இவங்கிட்ட அப்படி என்னத்தை தான் கேட்டுட்டோம். மண்டையும் ஆளையும் பாரு. ம் என்ன இருக்கும்? இவன் முடியும் சரியில்லை, ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் திணறான். என்னாச்சு? அவ வேற நம்ம எது கேட்டாலும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனா இன்னைக்கு அவனை விடவே மாட்டேன். உன் மனசுல இருக்கிறத தெரிஞ்சே ஆகணும். என்ன மேடம் அப்படியே கூலா வரீங்க? இத்தனை வாட்டி கால் பண்ணேன், ஒன் டைம் கூட அட்டன் பண்ணவே இல்லையே. அவ்வளோ பிஸி? அது ஆமா, கொஞ்சம் பிஸி தான். நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேனே, கம்பெனிக்கெல்லாம் இனி வரமாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு கால் பண்ணீங்க? ஓ ஆமால, வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆனா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்லியா கூட பேசக்கூடாதா என்ன? அவதான் சொல்றாள்ல, விருப்பம் இல்லைன்னு. அப்புறம் விட வேண்டியதானே? என்ன விருப்பம் இல்லைன்னு சொன்னாலா? எப்ப சொன்னா? கம்பெனிக்கு வரலன்னு சொன்னா. ஆனா உங்க பேச்சு வேற எங்கேயோ சைடு மாதிரி போன மாதிரி இருக்கு. அது ரித்திக், நீ ஒன்றும் பேச வேணாம், நானே பேசிக்கிறேன். தமிழ், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம் பேசலாமே. இங்க பேசலாமா இல்ல வெளியில போய் பேசிக்கலாமா? அதுக்கெல்லாம் தேவையில்ல. ரித்திக், நீ கொஞ்சம் உள்ள போய். சரிடா. எதுனாலும் கூப்பிடு. யாருடா இவன்? எனக்குன்னு எங்க இருந்துதான் வாய்க்கிறாங்களோ. நான் என்ன அவளை கடத்திட்டு போறதுக்கா வந்திருக்கேன். இவனாலேயே நம்ம லவ் ஃபிளாப் ஆயிரும் போல இருக்கு. அது என்ன கேட்கலையே. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதைத்தான் சொன்னேன். ஓ, இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்று பேசுனீங்கன்னா ரொம்ப கிளியரா கேட்கும். ஐயோ, இவரால பேச வந்ததே மறந்துடும் போல இருக்கு. இப்ப சொல்லு, அவனுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிற? கவனிக்கல. அதோட எனக்கு டைமும் இல்லை, நான் வேற விஷயத்துல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். என்ன வேற விஷயமா? அப்படி என்ன விஷயம்? சீஃப் மினிஸ்டர் கிட்ட அப்படி இல்லைன்னா பிஎம் கிட்ட ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆயிட்டீங்களா என்ன? ஹலோ ஹலோ, இந்த நக்கல் நையாண்டியெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ஏமா நக்கல் பண்ண போறேன்? நீதான் வேற விஷயத்துல பிஸின்னு சொன்ன. அதான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு பார்த்தேன். ஏங்க, உங்களுக்கு தானே நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். ஆனா அதை பத்தி யோசிக்காம சும்மா என்ன பத்தி எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஹே, என்னோட கல்யாணத்தை எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், யார் கூட பண்ணணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ சொன்னிய முக்கியமான விஷயம், அது என்னன்னு சொல்லு. அது எனக்குமே வீட்டுல கல்யாணம் வச்சிருக்காங்க. இந்த கல்யாணமா? யார் கூட? அது ரித்திக் ரித்திக் கூட. ஏய், என்ன நீ பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? அவனை உன்னோட ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிட்டு இருந்த. ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அது அது என்னோட விருப்பம், அதுல எதுக்கு நீங்க தலையிடுறீங்க? என்னோட லைஃபை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. ஏய், லைஃப் அடி தேவையில்லாம
என்ன ஆச்சு அத சொல்லு. எதனால இந்த ஒரு முடிவு எடுத்துட்ட? அவன் என்ன கம்பல் பண்ணானா என்ன? என்னை யாரும் கம்பல் பண்ணல. நான் முழு மனசாதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு என்னோட லைஃப்ல நீங்க தலையிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்காங்க. தேவையில்லாம என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆயிட்டு இருக்காதீங்க. சே, எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசுல அவன் குறையவே கிடையாது. உன் மனச தொட்டு சொல்லடி, அவன் மனசுல யாரு இருக்காங்கன்னு. என் மனசுல ரித்திக் தான் இருக்கா. போதுமா? ரித்திக் தான் இருக்கான்ல, அப்ப இந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சீன் போடுறதெல்லாம் பொய் இல்ல. அவ்வளவு சின்சியர் லவ். என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, சின்சியர் லவ்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு இந்த கண்ணீர்? அதான் உங்க காதல் கல்யாணத்துல முடிய போகுதே, அதுக்கப்புறம் என்னம்மா இப்படி நின்னு கொன்னு கலங்கிட்டு நிக்கிற? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு சந்தோஷம்தான். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனாலும் நீ போட்ட மாதிரி சீனை யாரும் போட்டிருக்க முடியாது. அப்படி நட்புன்னா நட்பு, அப்படி ஒரு நட்பு, அப்படிலாம் சொல்லி அப்படியே என்னையும் சேர்த்து ஏமாத்திட்டல. என்ன சொல்றீங்க? நான் நான் எதுக்கு உங்களை ஏமாத்தணும்? எந்த விதத்துல உங்களுக்கு நம்பிக்கை தந்து நான் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணேன்? துரோகம்னு பார்த்தா அது மனசு சம்மந்தப்பட்டதுடி. அதெல்லாம் உனக்கு புரியாது. இதுக்கப்புறமா அதை நான் உன்கிட்ட சொல்லவும் விரும்பல. என் மனசுல நினைக்கிறத இதுக்கப்புறம் சொன்னா அது நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, யாருக்காகவும் எதுக்காகவும் உன் மனச, அதாவது உன் வாழ்க்கை, இந்த வாழ்க்கைய தொலைச்சுக்க நினைக்காத. மனசுக்கு சரியில்லைன்னு பாடுற விஷயத்த யாருக்காகவும் பண்ணாத. அதோட ஹஸ்பண்டுங்கிறவன் லைஃப் லாங் உன் கூட வரப்போறவன். அவனை அவனுக்கு உன் புருஷனா பிடிச்சிருக்கணும். கம்பல்ஷன் பண்ணி ஒரு நண்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதை விட அசிங்கம் ஒண்ணுமே இல்லை. அது உனக்குமே புரியும்னு நினைக்கிறேன். அதோட உன் மனசுல யாரு இருக்காங்கிறத நீயே கேட்டுப்பாரு. ஒரு நல்ல முடிவா எடு. நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்க சந்தேக தானே சின்சியரா லவ் பண்றீங்க? அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அப்புறம் என்கிட்ட எதுக்கு இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க? ஹேய், உண்மையான காதல் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சே தீரும். ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. ஆனா இதோட நான் போயிடுவேன்னு நினைக்காத. கண்டிப்பா வருவேன். நான் வரும்போது நீ இன்னும் தெளிவா இருக்கணும். அது மட்டும் எனக்கு போதும். நான் நான் வரேன். உன்கிட்ட என்னென்னவோ பேசணும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவன்கிட்ட கொட்டிடணும். அப்படிலாம் நிறைய கனவோட வந்தண்டி. ஆனா நீ நீ ஒரு வார்த்தையில என கொன்னுட்டடி. நட்பு காதல மாறலாம், அதுல ஒன்றும் நான் தப்பே சொல்லல. அது தப்பும் இல்லதான். ஆனா அது உண்மையான காதலா இருக்கணும்டி. அவன் மனசுல ரித்திக் மேல அந்த ஒரு ஃபீலிங் இல்லைன்னு எனக்கும் தெரியும், அது உனக்கும் தெரியும். இருந்தும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டல. ஒரு கண்ணில் கொஞ்சம் வலி வந்த போது மறு கண்ணும் தூங்கிடுமா? என்ன பண்றா இவா? ஏதோ வாமிட் பண்ற மாதிரி இருக்கு. ஹே ஹமு, என்னடி ஆச்சு? வாமிட் பண்ணிட்டா இருக்க? ஆமாங்க, என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில இருந்தே ஒரே வாமிட்டிங்கா இருக்கு. என்னது, காலையில இருந்தே வாமிட்டிங்கா இருக்கா? என்னடி சொல்ற? காலையில இருந்தே வாமிட்டிங்னு சொல்ற, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல மாட்டேன். அம்மு, என்னடி ஆச்சு? உடம்புக்கு கஷ்டமா இருக்கா என்ன? ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையா இருக்கும். வேற என்ன இருக்க போகுது? என்னங்க, எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு. என்னடி சொல்ற? மயக்கமா இருக்கா? கிளம்பு கிளம்பு, உடனே ஹாஸ்பிட்டல் போலாம்.
அது ஏங்க நீங்க கொஞ்சம் அத்தையை கூப்பிடுறீங்களா? ஏன்? அதான் நான் இருக்கேனே. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உன்கிட்ட எனக்கு தெரியாம என்ன பர்சனல் இருக்கு? ஏங்க சொன்னா கேளுங்க. அத்தையை கூப்பிடுங்களேன். எனக்கு தலை சுத்தா இருக்கலாம். அத்தை கிட்ட கேட்டா என்ன பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதாங்க. ஓகே ஓகே, அத்தை கிட்ட தான் சொல்லுவீங்கல்ல. நாங்கெல்லாம் சும்மா. சரி சரி, உட்காரு. அதான் உன்னோட அத்தை வந்துட்டாங்களே, என்ன பிரச்சனை இப்ப வச்சு சொல்லு. அத்தை, நான் அவங்ககிட்ட தனியா பேசணும்னு வர சொன்னேன். ஆனா உங்க பையனை பாருங்க, இப்படி பக்கத்துலயே வந்து உட்கார்ந்துருக்காரு. அதானே. டேய், ஏன் இப்படி குட்டி போட்ட பொண்ணு மாதிரி அவளே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? அவதான் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாள். கொஞ்சம் வெளியில போயிரு. அவன் பொண்டாட்டிய நானும் கடிச்சு தின்ற மாட்டேன். இது என்ன அநியாயமா இருக்கு? என் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாம என்னம்மா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஆதி, அதான் அம்மா சொல்றேன்ல, போய் வெயிட் பண்ணு. ஏய், என்னையே அம்மா கிட்ட சொல்லி வெளியில அனுப்பிடலாம். இருடி உனக்கு. என்ன ஆதி, நீ என்கிட்ட வச்சே என் மருமகளை இந்த மிரட்டு மிரட்டுறியே? தனியா இருக்கும்போது என்னெல்லாம் பண்றியோ? உங்க மருமகளை நீங்களே வச்சுக்கோங்க. ஊர்ல இல்லாத மருமக ஒரு நாளாவது ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன பண்றது, அதுதான் நடக்காது போல. வர்ஷினி, என்ன மக்களே ஆச்சு? ஏதாவது பிரச்சனை என்ன? அத்தை, எனக்கு டிக்கெட்டு தள்ளி போயிருக்கத்த. என்ன மக்களே, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு சோகமாவா மூஞ்சி வச்சுட்டு சொல்லுவாங்க? அப்புறம் நீ கார்டு போட்டு செக் பண்ணி பார்த்தியா? ஆமா அத்தை. ஆனா ஐயோ, இந்த சந்தோஷத்தை என் பையன் கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவான். என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுல்ல, எவ்வளவு நாள் ஏக்கும். அதான் ரொம்பலாம் சந்தோஷப்பட்டுக்காதீங்க. உங்க பையனுக்கு இப்போ எந்த பழைய ஞாபகமும் இல்லை. இந்த டைம்ல நான் இந்த மாதிரி கன்சீவா இருக்கிறது எனக்கு என்னவோ நல்லதா தோணல. அடியே பைத்தியக்காரி, பைத்தியக்காரி மாதிரி குளறிட்டு இருக்காத. அவனோட குழந்தை, இந்த குழந்தை மூலமாவது அவனுக்கு ஞாபகம் வரும். எதையும் நினைச்சு தேவையில்லாத முடிவதையும் எடுத்துக்காத. இந்த குழந்தை தான் உங்களை சேர்த்து வைக்கும். என்னத்த சொல்றீங்க? ஒருவேளை ஆதிக்கு இப்ப நடக்கிறதெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னா அப்ப யாரோட குழந்தைன்னு என்கிட்ட கேட்க மாட்டாரா? அவ்வளவுதான் உன் புருஷன் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல. அவனோட குழந்தைய பார்த்தே யாரோட குழந்தைன்னு அவன் கேட்டுருவான். என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை என் பையன் வாயில இருந்து என்னைக்குமே வராது. அவனை நான் வளர்த்துருக்கேன். நீ என் பையனை நம்பு வர்ஷினி. இந்த மாதிரி ஒரு வார்த்தைய அவன்கிட்ட வச்சு நீ பேசிடாத. அவன் உடஞ்சிருவான். நான் சொல்றதே மீறி நீ ஏதாவது எங்களுக்கும் தெரியாம தப்பான முடிவெடுத்தேன்னு வச்சுக்கோ, அது அவனுக்கு தெரிய வரும்போது அவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான். இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி இதே தப்பு நடக்கும்போது அவன் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான், அதை நீ மறந்துடாத. நான் அவனோட அம்மா மாதிரி சொல்றேன். நான் சொல்றத கேளு மக்களே. எதையும் போட்டு குழப்பிக்காத. ஆதியை வர சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு வந்தங்க. அப்புறம் உடம்ப அவளுங்க கவனிச்சுக்கோ. இந்த குழந்தைதான், இந்த குழந்தைதான் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே அஸ்திவாரம். இதை மட்டும் இழந்துடாத. பொண்டாட்டி, அம்மா சொல்றது உண்மையாடி? இவர் என்ன எப்படி வைக்கப்படுறாரு? ஆமாங்க, நீங்க நீங்க அப்பா ஆக போறீங்க. பொண்டாட்டி, எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே இந்த நேரம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற ஒரே ஆளு நானா தாண்டி இருப்பேன். நான் வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தமே என்னோட குழந்தை தாண்டி. அது உன்னோட வயிற்றுல வளருதுல்ல, உன்ன உன்ன நீதான் என்னோட உயிர். பொண்டாட்டி, இதுக்கப்புறமா நான் சொல்றதான் நீ கேட்கணும். ஒழுங்கா சாப்பிடணும். நம்ம குழந்தைய
நல்லா பார்த்துக்கணும். ஐயோ, எனக்கு என்னென்னவோ கனவு வருதுடி. சரி, எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் வா, நம்ம டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன, ஓகேவா? தங்க திங்களிற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் காதல் குற்றாலம் தேங்கினியும் தென்னலாய் நின்னருகே വന്നു ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ തത്താല് പെണ്ണേ சேலை நெய்வேன் கண்ணே. டேய் நில்லு. என்னப்பா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? டேய், உனக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. அதாவது ஞாபகத்துல இருக்கா இல்லையா? உனக்கு பிடிச்சி நீ சொன்ன பொண்ணை தானே பேசி நாங்க முடிச்சு வச்சிருக்கோம். நீ என்னடானா அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாதது மாதிரி உன் இஷ்டத்துக்கு போற, உன் இஷ்டத்துக்கு வர. என்னடா நினைச்சிட்டு இருக்க? குடும்ப மானத்தை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்னடே பேசணும்? என்ன? ஒன்னும் பேச தேவையில்லை. கல்யாணம் எல்லாம் முடிவாயாச்சு. இனி அதுல இடையில ஏதாவது குழப்பிட்டு இருக்காத. எல்லாருக்கும் பத்திரிக்கையும் கொடுத்தாச்சு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்குன்னா பேசு. அதானே, என்ன தமிழாச்சு உனக்கு? கொஞ்ச நாளாவே மூஞ்சி எதுவுமே சரியில்லையே. கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க மாதிரி சுத்திட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. இத்தனை வருஷமா மாமா ஒரு தனி ஆளா நம்ம குடும்பத்தை கட்டி காப்பாத்திட்டு இருக்காரு. அதை நீ எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதை நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹனி, இன்னொரு விஷயம், என்னோட லைஃப் இதுல உங்களோட எந்த முடிவையும் நான் எதிர்பார்க்கல. என்னோட கல்யாண விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. அதை மீறி நான் தொலையிட தான் செய்வேன்னு வந்து நின்னீங்க. நீங்க பண்ண தில்லாலங்கடி வேலையெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மாறிடும். ஐயோ, இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானோ? என் புருஷன் கிட்ட மட்டும் ஒத்தி வச்சான், அவன் வீட்டை விட்டே துரத்திடுவானே. டேய், அவ உன்னோட அண்ணிடா, உனக்கு அம்மா மாதிரி. அவளை போய் நீ மிரட்டி பேசிட்டு இருக்க. அவளுக்கும் வாழ்க்கையில முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. சும்மா கண்டதையும் பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. அதுக்கு பிறகு அந்த சந்தியா பிள்ளைகிட்ட பேசிக்கிறதே இல்லையா? அதை பத்தியே எனக்கு எந்த கவலையும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கோ. ஆனா உன் முடிவுல மட்டும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஒரு அப்பனா நான் உன்கிட்ட கேட்டுதானே முடிவு பண்ணேன். உன்னோட முடிவு வேற மாதிரி இருந்தாலும் நீ அப்பவே சொல்லியிருக்கணும். ஆனா இதுக்கப்புறமா ஏதாவது மாத்தின அப்புறம் என்ன நீ உயிரோடவே பார்க்க மாட்ட. அப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே அம்மா என்ன விட்டு போன வழியே இன்னும் போகல. அதுக்குள்ள நீங்க வேற என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? அப்படி ஏன்டா நீ தப்பா நினைச்சுக்கிற? ஒரு வீட்டுல கல்யாண பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாமே முடிஞ்சுடா. மண்டபத்துல இருந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. எந்த நேரத்துல நீ ஏதாவது குழப்பி பேசினீன்னா என் மானமே போயிருண்டா. அத புரிஞ்சுக்கோ. ஒரு பிள்ளையா என்னோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமைடா. அதோட ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இவ்வளவு தூரம் வந்து அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அது அவளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கணும். அதையும் நீ மறந்துடாத. அப்பா, அதையும் நான் இல்லைன்னு சொல்ல வரலப்பா. ஆனா வாழ்க்கைப்பா இது. கல்யாணத்துக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்துல முடிஞ்சு போற உறவு இல்லப்பா. வாழ்க்கை ஃபுல்லா தொடரணும். அதுக்கு அவங்கள நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்ப்பா. ஏதோ தப்பான ஒரு முடிவெடுத்துட்டா கடைசி நேரத்துல கூட அதை மாத்திக்கலாம்ப்பா. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாத்திக்கிறது அதை விட அசிங்கம் இல்லப்பா. தமிழ், முடிவா என்னதாண்டா சொல்ல வர? நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை மாத்திக்கோடா. பின்பாவும் பொல்லாதது. அந்த பிள்ளைக்கு நீ நம்பிக்கை கொடுத்துருக்க. அவளும் உன் மேல உயிராதான் இருக்கா. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மாறும். உன் மனசும் மாறும். இந்த நிலைமையில வந்து ஒரு பொண்ணை கைவிட்டனா அது பாவம் நம்ம வம்சத்தையே அழிச்சிடும் தமிழ். அப்புறம் தமிழ், இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து
அவனை நான் ஒரு குழந்தை நேரம் பார்க்கல, ஒரு என்னோட குழந்தைய தாண்டா பார்த்துருக்கேன். ஆனா உன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லணும்னு தோணுதுடா. இந்த உலகத்துல வாழற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு வாழறது இல்லடா. எல்லாருமே மனசுக்குள்ள ஏதோ வலியோட தான் வாழ்றாங்க. ஜாதகம் பொருத்தம் பார்த்துதான் பாதி பேருக்கு மேல கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அந்த பொருத்தம்லாம் எவ்வளவு தூரம் வரும்னு நினைக்கிற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. மன பொருத்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, அதுதான்டா எல்லாமே. இன்னைக்கு அவனுக்கு ஒண்ணு பிடிக்கும்னு தோணலாம், ஆனா நாளைக்கு அது பிடிக்காதுன்னு கூட தோணும். ஒண்ணுமே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட தோணும். ஆனா அவளை ஒரு இடத்துக்கு ஒண்ணுமே இல்லாம கூட்டிட்டு போறது அவ்வளவா நல்லதா இருக்காதுடா. ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது உன் மாமனார் மாமியார் வீட்டுல ஏதாவது சப்போர்ட் கிடைச்சுனா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா அது கிடைக்காம இருக்கும்போது அவ மேல வீணா கோவமும் வரும். அதுக்கு நீ சந்தியாவே கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு தெரிஞ்சு அதுதான் உனக்கு நல்ல வாழ்க்கை. ஹனி, நீங்க சொல்றது சரியா கூட இருக்கலாம். ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில பிடிக்காத ஒருத்தங்களை அவங்கள பிடிக்காது, அவங்க கூட லைஃப்ல டிராவல் பண்ணா நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சும் அவங்கள வாழ்க்கை துணையை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ. அது மட்டும் இல்லாம அது அவங்களுக்கும் வலியை தான் கொடுக்கும். என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கும் தெரியும்ல, நம்மளை பிடிக்காம தான் இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. அன்னைக்கு உனக்கு தான் என்ன பிடிக்கலையே, அதுக்கப்புறம் ஏன்டா நீ தாலி கட்டின, அந்த செகண்ட் கூட நீ போயிருக்கலாமேன்னு கேட்டான். அது எனக்கு தான் வலியை கொடுக்கும். எனக்கு சுயநலமும் இருக்க நீ. என்னோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், என்னோட காதல் அதை விட முக்கியம். என்னோட வாழ்க்கைக்காக கடைசி வர போராடி பார்த்துடலான்னு முடிவே பண்ணிட்டேன். அலைகளின் ஆசையில் கிளிஞ்சலாய் வாழ்கிறேன் நீயா